தமிழகம் முழுவதும் தற்பொழுது மரண செய்திகள் ஒலித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 34 உயிரிழப்பு அதிகமாகி இருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தி என்றே கூறலாம். கள்ளச்சாராயம் குடித்து ஒவ்வொரு நபர்களாக தற்பொழுது உயிரிழந்து வந்த நிலையில் அதிகாலையில் உயிரின் எண்ணிக்கை தற்பொழுது 33ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு மரண செய்தியாக இது மாறக்கூடும். 200 நபர்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று சட்டசபை கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற உள்ள நிலையில் முதல் கூட்டம் தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும், கூட்டம் தொடங்கிய உடனே தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், அதாவது தற்காலிகத்திற்கு முடிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கள்ளக்குறிச்சிக்கு ஆளும் கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளும் பிற கட்சிகளும் நேரடியாகவே களத்திற்கு சென்றுள்ளார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துள்ளது என்றும், குடித்த பலருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும், காவல்துறையினர்கள் இதை கண்டு காணாமல் இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது உயிர் பலி எண்ணிக்கை 33ஆக அதிகரித்திருப்பதாக தற்பொழுது செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் கள்ளச்சாராய பலி விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சட்டசபையில் இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுக்க எதிர்க்கட்சிகளாக அதிமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்த நிலையில் இந்த சட்டசபை தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டிய இருந்ததன் காரணமாக எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தற்காலிகமாக இந்த சட்டசபை கூட்டத்தொடரை நடத்தக்கூடாது என்றும் கூறிவிட்டார்கள். மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிய கள்ளச்சாராயம் பலி எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் மீண்டும் 200 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் குடும்பத்தினர்கள் தங்களது உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பது போல்தான் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை மட்டும் தெரிவித்தால் அவர்கள் உயிருடன் வந்துவிடுவார்களா, அல்லது அவர்களது வாழ்க்கை தான் மீண்டும் கிடைத்துவிடுமா? தமிழக அரசு செய்த மிக மோசமான செயல். தவறு நடக்கிறது என்பது தெரிந்தும் மக்கள் புகார் கொடுத்த பிறகும் அதை கண்டுகாணாமல் செயல்பட்டதுதான் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பிற்கு காரணமாக வழிவகுத்து விட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்து 1 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக 34 உயிர்கள் பலி மாறிவிட்டது. இதற்கு திமுக முழு பொறுப்பை ஏற்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்.